ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் ஈக்குவல திரைப்படம் தங்களோட திரைப்படத்தோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரைலர் ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள்லேயே 2 மில்லியனுக்கு மேலே வியூஸ் அதிகரிச்சுட்டு போயிருக்கு. அந்தளவுக்கு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக வரப்போகுது. திரைப்படத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம டீகோடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழ் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஞ்சித் அவர்களை இயக்கக்கூடிய திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. என்னென்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கபாலி, காலா, மெட்ராஸு, அட்டகத்தி, இந்த மாதிரி திரைப்படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நல்ல கதையை கொடுத்துருப்பாரு. அதில் பழங்குடியின மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க, அவங்க எப்படி மீட்டெடுக்கிறாங்க, அதுக்கான ஒரு தலைவனாக திரைப்படம் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. இந்த தங்களன் திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 to 150 கோடி வரைக்கும் பட்ஜெட் போட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கணும், 1 இயருக்கு முன்னாடியே. ரொம்ப லேட்டு தான், ஆனால் பட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரிலீஸ் பண்ணது இன்னொரு விஷயம் என்னென்னா, சமீப காலமாக ரஞ்சித் அவர்கள் பார்த்தோன்னா ஆம்ஸ்டாங் அவர் இறந்ததுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஆதரவாக பேசினாலும் ஒரு பக்கம் நெகட்டிவாக பேசிட்டுருக்கு. இந்த டைமில் இந்த படம் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே இன்னும் ஒரு வைப்பு சீக்கிரமாக கொண்டு வந்துச்சு. இந்த ப்ரொமோஷன் இந்த வேலையில் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு கபாலி படத்துலேயே பார்த்துருக்கோம், ஃப்ளைட்லேயே அவர் போஸ்டர் ஒன்று அடித்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கை கொண்டு வந்தார். இந்த நல்ல பிரெயின் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். என்னென்னா, இந்த ப்ரொமோஷன் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா நாலேஜ் நல்லா இருக்குது. அதனால் இந்த மாதிரி வச்சு மிகப்பெரிய ஒரு வைப்பை கொண்டு வந்துட்டார். இதே மாதிரி இந்த திரைப்படத்தை தங்கள் திரைப்படத்தை யார் இதில் நடிச்சிருக்காங்க அதை பற்றி ஒன்று பார்க்கலாம். இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கவங்க விக்ரம், மாலைக்கா மோகன், பார்வதி துருவு, அதுக்கப்புறம் பசுபதி, ஹரிகிருஷ்ணன், 2 பேர் ஹரிகிருஷ்ணன் இருக்காங்க. டேனியல் ஒருத்தர் இருக்காரு. இந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நிறைய பேர் இதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கதை, மையக்கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கலன் அப்படின்னாவே தங்கம், பொண்ணு, அதை பற்றி தான் சொல்ல வரணும். ஏன்னா தங்கத்தை அந்த அளவுக்கு இப்போ மதிப்பாங்க. பொண்ணுன்றது தங்கத்தை தான் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குன்னா, கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது நம்ம கேஜிஎஃப் சாப்டர் எப்படி போச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இது. தங்கலன்றது 1811ஆம் ஆண்டு வெளிவந்த புத்தகத்து வழியில் தான் தங்கலான் டைட்டில் வச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு காட்சிகளை ஒரு பழங்குடியின மக்கள் இந்த இடத்துல அந்த தங்க இருக்கிற இடத்துல பார்த்தோன்னா எதுவுமே தெரியாத அப்பாவி மக்களாக இருக்கிறாங்க. அவங்க பிரிட்டிஷ் காலத்தில் தங்கத்தை தேடிட்டு வர இடத்துல இந்த பழங்குடியின மக்கள் ஏமாற்றி எப்படி இந்த தங்கத்தை கொள்ளடிக்கிறாங்க அப்படின்றத காட்சிகளாக இருக்கும். நான் நிற்கிறேன். ஏன்னா அந்த காட்சிகள் ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஒரு பயங்கரமான கெட்டப்பில் நம்ம சியான் விக்ரம் நடிச்சு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குள்ள கண்ணுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த ட்ரேசர் வரும்போது நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனால் பட் ட்ரெய்லர் வரும்போது நம்ம அப்பயே படம் ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். பட் தள்ளி போகிறனால இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதில் சியான் விக்ரம் ஒரு பயங்கரமான கேரக்டர், அகோரி மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லை, பழங்குடியின மக்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு போரில் ஒரு முன்னாடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மாவீரனாக தான் அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் அவர்கள் இந்த நில அபகரிப்பு, அது மாதிரியான பழங்குடியின மக்கள் எப்படி ஒரு அடிமைத்தனமாக பண்ணி அவங்களோட இது நிலத்தை அபகரிச்சுட்டு அவங்களை எப்படி சிரமப்படுத்துகிறாங்க, அந்த மாதிரி திரைப்பட காட்சிகளை தான் இந்த படத்தில் வரப்போகுதுங்கன்னா. இந்த ட்ரைலர் அப்படியே இப்போ சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாளவிகா அவரோட கேரக்டர் ஒரு பயங்கரமாக இந்த இடத்துல காட்டுது. ஏன்னா இவங்களுக்கான ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளி கேரக்டர் மாளவிகா எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டரை. ஏன்னா அந்த அளவுக்கு திரைப்படத்தில் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. சொல்ல முடியாது, என்ன வேணால் இதுன்னு பண்ணிக்கலாம். இந்த திரைப்படத்தில் பசுபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நாமம் போட்டு இந்த மாதிரி காட்சிகள் இருக்குது. அந்த இடத்துல ஒரு இடத்துல கை கட்டி காட்டுவார். இப்போ காட்டும்போது அந்த இடத்துல தங்கமோ இல்லை தங்க புதையலோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கேஜிஎஃப்பாக உருவெடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை கிடையாது. ஏன்னா கேஜிஎஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
பிரிட்டிஷ்காரெலாம் போனதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க ஆட்சி அமைக்கும் போது அதுக்கப்புறம் அந்த கேஜிஎஃப் உருவானது அப்போ தான் இந்த பார்ட் 1 பார்ட் 2 போச்சு. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கேஜிஎஃப் வந்து கண்டுபிடிச்சி அங்கே வந்து தங்கத்தை வந்து தேவையான தங்கத்தை எடுத்துகிட்டு போய் கடல் வழியே வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்துச்சு இந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வந்து தங்கலான்றது கூட இன்ட்ரடக்ஷன் கதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து தங்கலான்றது வந்து இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலம் வந்து அந்த புத்தகத்தில் வழியாக தான் இந்த டைட்டில் வந்து எடுத்திருக்கிறாரு. அந்த டைட்டிலுக்கு கீழே இந்த இது கதையெல்லாம் வரப்போகுது அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் வந்து தங்கலான் கதையை வந்து எப்படி இருக்குன்றது ஒரு கருத்துக்களை அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பா ரஞ்சித்தோட திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் எப்படி பிடிச்சிருக்கா, இல்லை இந்த தங்கலான் படம் தான் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நம்மளுடைய சியான் விக்ரமுக்கு அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு பேர் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வரணும். ஏன்னா கேஜிஎஃப்பில் ராக்கி பாய் மாதிரி தங்கலானுக்கு வந்து சியான் வந்து என்ன பேர் இப்படி எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. பொறுத்துந்தா பார்க்கணும். கண்டிப்பாக வந்து திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அவ்வளோ நீங்களும் வெயிட் பண்ணுறீங்களான்றது கருத்தில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் அது உங்களுக்கு என்ன பேசணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நல்ல கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக பேசலாம்.